show that 1 plus 1 plus 3 by 2 factorial இன்னும் ஒரு சீரீஸ் கொடுத்திருக்காங்க. இது ஒரு show that question equal to e into e square minus 1 by 2. இப்ப இங்க நம்ம இது பைனாமியல் சீரீஸா எக்ஸ்போனென்ஷியலா லாகா அப்படின்னு கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். ஏன்னா கொஸ்டின் வந்து show that அதே e கொடுத்ததுனால இது ஒரு எக்ஸ்போனென்ஷியல் சீரீஸ். ஸோ இந்த எக்ஸ்போனென்ஷியல் சீரீஸை இது ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்மேட்ல இருக்கு, இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, முதல்ல எனக்கு இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா மேல இருக்க நியூமரேட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் 1 மட்டும் இருக்கு, அப்புறம் 1 பிளஸ் 3, அப்புறம் 1 பிளஸ் 3 பிளஸ் 3 ஸ்கொயர், அதுவே 3 ஸ்கொயர் கியூப் ஆகுது. அப்ப லாஸ்ட் வரும்போது 3 பவர் n அப்படின்னு வரும் நமக்கு. ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா ரெட்ல எழுதுறது வந்து நம்மளோட ஃபார்முலா 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் இப்படியே போயிட்டு and so on up to x பவர் n minus 1. இப்படி இருந்ததுன்னா இதுக்கான ஃபார்முலா x பவர் n minus 1 divided by x minus 1. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க மேல நமக்கு எப்படி இருக்குன்னா 1 பிளஸ் 3 பிளஸ் 3 ஸ்கொயர் அந்த எக்ஸுக்கு பதிலா 3 இருந்தது அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். லாஸ்ட் டேர்ம் வந்து 3 பவர் n minus 1. ஸோ இங்க பாருங்க கீழே 2 ஃபேக்டோரியல் இருக்கும்போது மேல வந்து 1 தான் இருக்கு. ஸோ செகண்ட் ஒன்ல மேல 3 பவர் 1, தேர்ட் டேர்ம்ல 3 பவர் 2 ஓட முடிஞ்சிருக்கு. ஃபோர்த் டேர்ம் ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வெறும் 1, செகண்ட் டேர்ம்ல 2 டேர்ம், அடுத்த டேர்ம்ல 3 டேர்ம், அடுத்தது 4 டேர்மா இருந்தாலும் பட் பவர் பாருங்க 3ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப nth டேர்ம் வரும்போது ஒரு டேர்ம் முன்னாடி n மைனஸ் 1ல க்ளோஸ் ஆயிருக்கும். அப்ப இதை நான் எப்படி எழுத முடியும் அப்படின்னா எக்ஸோட பிளேஸ்ல இங்க 3 இருக்கிறதுனால 3 பவர் n மைனஸ் 1 divided by 3 minus 1. இதுதான் அந்த மேல இந்த நியூமரேட்டருக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இப்ப நம்ம கிவன் சீரீஸ nth டேர்ம்ல எழுத போறோம். ஸோ nth டேர்ம்ல எப்படி எழுதுவோம், tn equal to நியூமரேட்டருக்கானது தான் இப்ப நம்ம எழுதுனது 3 பவர் n மைனஸ் 1. அது இல்லாம என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. 3 பவர் n மைனஸ் 1ன்றது நியூமரேட்டர் டேர்மா, அது எழுதிப்போம். 3 பவர் n minus 1 by 2 whole thing divided by கொஸ்டின்ல பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல டிவைடட் பை ஒன்னும் இல்லை, அப்போ 1 ஃபேக்டோரியல் எடுத்துக்கலாமா. அடுத்தது 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல். அப்ப லாஸ்ட் டேர்ம்ல எனக்கு என்ன இருந்திருக்கும், n ஃபேக்டோரியல் அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 3 பவர் n மைனஸ் 1 பை 2n ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம். 2வை டினாமினேட்டர் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்ப திருப்பியும் இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா 3 பவர் n பை 2n ஃபேக்டோரியல் ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் 1 பை 2n ஃபேக்டோரியல் செகண்ட் டேர்ம் அப்படின்னு ரெண்டு டேர்மா இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். இப்ப இந்த டேர்மை வெர்டிகலா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஸோ tn ஈக்குவல் டு நான் திருப்பி கன்வீனியன்ட்டுக்காக இங்க கீழே எழுதுறேன் 2 into n factorial minus 1 by 2 into n factorial. இதுக்கு n-க்கு வேல்யூ கொடுத்துட்டே வரணும். So set n equal to 1, 2, 3 and so on. அப்ப t1 என்னவா இருந்திருக்கும் 3 power 1 by 2 into 1 factorial minus 1 by எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் 1 substitute பண்றோம். அடுத்தது t2 2 கொடுக்கும்போது 3 ஸ்கொயர் பை 2 into 2 factorial minus 1 by 2 into 2 factorial. அதுவே t3 இருந்ததுன்னா 3 cube by 2 into 3 factorial. இங்க 1 by 2 into 3 factorial. இது இப்படியே போயிட்டே இருக்கும். So add vertically. இத vertically ஆட் பண்ண போறோம். வெர்டிகலானா இந்த இது தனியா ஆட் பண்ணணும். ஸோ இந்த பார்ட் தனியா ஆட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம அடுத்த பார்ட் தனியா ஆட் பண்ண போறோம். இதுதான் ஆட் வெர்டிகலி அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் வெர்டிகலா ஆட் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு எல்லா டேர்ம்லயுமே 1/2 நமக்கு காமனா இருக்கா, 1/2வை வெளியில எடுத்துடலாம். 1/2வை வெளியில எடுத்துட்டா எனக்கு என்ன கிடைக்கும், Sn equal to 1/2 வெளியில போயிடுச்சு. அண்ட் நியூமரேட்டர் எப்படி இருக்கு பாருங்க 3 பவர் 1, 3 பவர் 2, 3 பவர் 3 அப்படின்னு போயிட்டே இருக்கு. ஸோ 3 பவர் 1 பை அதோட டினாமினேட்டர் 1 ஃபேக்டோரியல், அடுத்தது 2 பை 1 ஃபேக்டோரியல், 3 பவர் 2 by 2 factorial, 3 power 3 by
3 factorial and so on. இது ஒரு term. அடுத்ததுக்கும் 1 by 2 காமனா இருக்கு. பட் அங்க 1 by 1 factorial மேல பாருங்க எந்த டேர்ம்ஸும் இல்ல. 1 by 1, 1 by 2, 1 by 3 அப்படிதான் போயிட்டு இருக்கு. So that is 1 by 1 factorial plus 1 by 2 factorial plus 1 by 3 factorial and so on. இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா e பவர் x ஃபார்மேட்ல இருக்கு. அகைன் ஃபார்முலா எழுதுறேன். ஸோ e பவர் x அப்படின்றத ஃபார்முலா என்ன நமக்கு? ஸோ e பவர் x ஓட ஃபார்முலா வந்து it is x by 1 factorial plus 1 plus x by 1 factorial, x square by 2 factorial, x cube by 3 factorial and so on. பட் இங்க இந்த 1 plus அப்படின்றது இல்ல. x வர வேண்டிய இடத்துல எல்லாம் இங்க 3 இருக்கு பாருங்க. 3 பவர் 1, 3 பவர் 2 அப்படின்னா x பவர் 2, 3 பவர் 3. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நான் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பட் என்னோட சீரீஸ் 1ல ஸ்டார்ட் ஆகணும். அந்த 1 வந்து மிஸ்ஸிங். நாம என்ன பண்ணலாம்? அந்த 1 ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த 1 வந்து ஃபார்முலாவோட மைனஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபார்முலாவோட மைனஸ் பண்ண போறேன். 1 by 2, 1 மட்டும் மிஸ்ஸிங்ல அந்த 1 மட்டும் என்ன பண்றோம்? e பவர் x, x ஓட வேல்யூ 3 மைனஸ் 1 அப்படின்னு எடுத்துட்டேன். இந்த 1 இங்க ஷிஃப்ட் ஆச்சுன்னா அது மைனஸ் 1 வருமா? ஸோ e பவர் x மைனஸ் 1, x ஓட வேல்யூ 3, ஸோ e பவர் 3 மைனஸ் 1 மைனஸ் 1 by 2. இங்க வந்து நமக்கு அங்கேயும் அந்த 1 மிஸ்ஸிங். பட் மேல நியூமரேட்டர்ல வந்து எல்லாமே 1 1 1 இருக்கு. அப்ப இது e பவர் 1 அர்த்தம். x ஓட இடத்துல 1 இருக்கு. ஸோ e பவர் 1 மைனஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ரெண்டையுமே எழுதிப்போம். இப்போ சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்துடும். ரெண்டுமே வந்து காமன் வந்து 2. ஸோ பை 2ன்னு எடுத்துக்கிட்டேன். e கியூப் e பவர் 3 மைனஸ் 1 மைனஸ் e மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1. இது ரெண்டும் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடும். 1 and minus 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறது e வெளியில எடுத்தா e ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 2. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர்.